ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லோன் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 2-3 லோன்ஸ் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஆனால் நான் ஆன் டைமில் லோனை ரீபே பண்ணி முடிச்சிடுவேன். இருந்தாலுமே எனக்கு இப்போது எந்த ஒரு ஆப்ஷனில் ரீசெண்டாக லோன் அப்ளை பண்ணாலும் எதுலேயுமே எனக்கு லோன் கிடைக்கிறது இல்லை. ஃபர்தராக நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் லோன் அப்ளை பண்ணுற ப்ரூஃபை தான் நம்ம வீடியோவில் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நான் காட்ட போகிற லோன் ஆப்பில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க அப்ளை பண்ண உடனே எல்லா பேருக்குமே லோன் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு லோன் ஆப் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம், இல்லாட்டி சேலரிடு பர்சனாக இருக்கலாம், இல்லாட்டி லோ சிபில் வச்சுருக்கவங்களா இருக்கலாம். எல்லாருக்குமே இந்த லோன் ஆப்பில் ஓவராலாக லோன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய லோ சிபில் வச்சுருக்கவங்களுக்கு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் எதுனா இதுதான். ஸோ இந்த ஆப்பை பாருங்கள், கிட்டத்தட்ட 1 crore டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 lakhs ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிவ்யூஸுமே நீங்கள் கீழே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 4 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேவைசி பண்ண சொல்லலாம். அதாவது ஆதார் கார்டு மூலியமாக நம்ம ஓடிபி வரும் நம்ம மொபைலுக்கு. அந்த ஓடிபியை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளுடைய செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஸ்டெப்ஸ் 2ல் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதே போல் ஸ்டெப் 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஆதார் அட்டையில் இருக்க அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் வெரிஃபிகேஷன். ஜஸ்ட் நீங்கள் இன்கம் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுடைய இன்கம் அமௌண்ட் ஃபில் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுக்க போகிறோங்கிறத டிஸ்பிளேயில் ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு எவ்வளோ லிமிட் இருக்குங்கிறத நான் கடைசியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 கிளிக்லேயே நீங்கள் 1,75,000 உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிருந்தால் கூட அதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய ஆப் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 15,530 ரூபா கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 2 டைப்பில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கேன் எனி கியூஆர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம கியூஆர் கோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம யூபிஐ ஐடி போட்டு கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு எக்கச்சக்கமான வழிகள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் செல்ஃபாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், செல்ஃப் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் கரண்ட்லி அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் யாருமே ஆட் பண்ணாதீங்க இதுக்கு மேலே. ஏன்னா அது இஷ்யூ ஆகிட்டு பேன் பண்ணிட்டாங்க இன்னையிலேருந்து. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் டீட்டெயில்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ஆப்பில் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் மேலே ஆட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளோ போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாம் இப்போ ஒரு 100 ரூபா நம்ம போட்டோம் அப்படின்னா இதில் கீழே ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா 9.3% டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இதில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ₹1 அனுப்பி செக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ₹1 ரிசீவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லோனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகபட்சமாக 15,000 கொடுத்துருந்தாங்களா, அந்த 15,000த்துக்கு ஃபுல் அமௌண்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ₹1 உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் தேவையோ அந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறனால எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே 9.3% மட்டும் ஃபீஸ் எடுப்பாங்க. ஸோ அதாவது நீங்கள் அனுப்பும்போதே எடுக்க மாட்டாங்க, நீங்கள் கட்டும்போது சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓரளவுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக உங்கள்கிட்ட இருக்க பேங்க் பேலன்ஸை இந்த இதோட அக்கௌண்ட் கிரெடிட் லிமிட்டை நீங்கள்
உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் இருக்க ஃபுல் அமௌண்ட்டையுமே நான் உங்களுக்காண்டி என்னோடய பேங்க்குக்கு வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரூஃபோட வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.